வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பெட் சோர் இல்லைனா ப்ரெஷர் அல்சர்னு சொல்ல போகிற அந்த ஒரு ஃபிசிக்கலாக நம்ம நடக்கிற ஒரு நோயின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு தினந்தோறும் பல பேர் இந்த படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க, முக்கியமாக பார்த்தோம்னா இந்த வயசானவங்க இருக்கிறாங்க இல்லையா, அந்த வயசாகி பெட்டிலேயே படுத்திருப்பாங்க, சிலவங்க படுத்த படுக்கையாக இருப்பாங்க, அதிகமாக நடக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வயசானவங்களுக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ இல்லை வேறு ஏதாவது குழந்தைகள் கூட சிலவங்க வந்து அசைவில்லாமல் அதிக நேரம் படுத்தே இருக்கக்கூடிய குழந்தைகளோ, இந்த மாதிரி இல்லை ஃப்ராக்சரோ இல்லை வேறு எந்த நோயினாலையும் ரொம்ப நாளாக படுத்திருக்கவங்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை தான் இந்த பெட் சோர் ஆர் ப்ரெஷர் அல்சர்னு சொல்லக்கூடிய விஷயம். இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து கிருமி தொற்றுனாலேயோ இல்லை வேறு ஏதோ நோயினாலேயோ வர்றது கிடையாது. இந்த பெட் சோருங்கிறது இது நம்ம இந்த உலகத்தில் நின்று தரையில் நடக்கிறோம் இல்லையா, அதுக்கு கிராவிட்டி புவியீர்ப்பு சக்திங்கிறது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சுனிதா வில்லியம்ஸ் இவங்கெல்லாம் அந்த ராக்கெட்டுக்குள்ளே எப்படி மிதந்துக்கிட்டு இருந்தாங்க, அந்த சர்வதேச விண்நிலையத்தில் எப்படி மிதந்துக்கிட்டு இருந்தாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க அந்த கிராவிட்டி இல்லாததுனால தான் அந்த மாதிரி இருக்காங்க. பட் அதே நம்மளை எப்படி இந்த உலகத்தில் எப்படி நம்மளை விடாமல் நம்மளை இருத்தி வச்சுக்கிற அந்த அதே புவியீர்ப்பு விசை தான் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பிரச்சனையாக அமையுது. அதுக்காக நம்ம புவியீர்ப்பு விசையெல்லாம் ஆஃப் பண்ணி விட முடியாது, அங்கே இருக்கிற மாதிரி படத்தில் காமிக்கிற மாதிரி. ஆனால் நம்ம இவங்களை வந்து பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறதுனாலையோ இல்லை பல விதமான விஷயங்கள் நம்ம இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறேன், அதெல்லாம் பண்ணுறது மூலமாக இந்த ப்ரெஷர் அல்சரோ இல்லை பெட் சோரோ வராமல் தடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெட் சோர்னால் என்னன்னு பார்க்கலாம். பெட் சோருங்கிறது என்னென்னா, நம்ம தோலில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அதாவது தோலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள், அதுதான் விஷயம். இது எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல எலும்புகள் எங்கெங்கெல்லாம் துருத்திக்கிட்டு கிடக்கோ அந்த மாதிரி இடங்களில் போக போக, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம், அதாவது போக போக இந்த ப்ரெஷர், அதாவது நம்ம உடம்போட வெயிட்டே அழுத்த என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தோல் மேலே அழுத்த ஆரம்பிக்கும். அதே மாதிரி கீழே இருக்கிற அந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா, கல் மாதிரி இருந்ததுனாலோ இல்லை ஈவன் நம்ம பெட்டாக கூட நினைக்கலாம், ஆனால் அது போக போக கெட்டியாகவே இருந்தது, இல்லை கான்ஸ்டண்ட்டாக உறைவு நடந்துக்கிட்டே இருந்ததுன்னா அந்த மாதிரி ஏரியாவில் தோல் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஆகிறது கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் டெவலப் ஆகி ஓட்டை ரேஞ்சுக்கு வரும். அதே ஓட்டை வந்து அப்புறம் சீல் பிடிச்சி, அதே மாதிரி அந்த சீலுக்குள்ளே புழுகள்லாம் வர ஆரம்பித்து, அதுவே அவங்களோட நோயை வந்து ரொம்ப மென்மேலும் வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை வந்து இந்த பெட் சோர்னால் வருது. ஓகே, இந்த பெட் சோர் வந்து 4 ஸ்டேஜாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா, மேலே தோலில் வந்து கலர் சேஞ்ச் மட்டும்தான் இருக்கும், அதாவது நிறம் மாற்றம் ஏற்படும். அதாவது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு கோதுமை நிறத்தில் இருக்கவங்களுக்கு வந்து சிவப்பாவோ இல்லை ஒரு பிங்க் கலர்லேயோ இந்த மாதிரி வந்து மாற ஆரம்பிக்கும். இல்லை கொஞ்சம் மாநிறமாக இருக்கவங்க, இல்லை சில வேறு கலரில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, சிலவங்களுக்கு பழுப்பு நிறத்துலேயும் வரும், பர்பிள் கலரில், இல்லை ஒரு மாதிரி டார்க் பிங்க் கலரில் கருப்பாகவும் கூட வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கிற இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற எந்த இடத்துலையுமே, அதுவும் படுத்த படுக்கையாக இருக்காங்க அவங்களுக்கு இந்த ஏதாவது மாற்றங்கள் இருந்ததுன்னா நம்ம வந்து கவனத்துக்குள்ளே வச்சுக்கணும். இது மேபி பெட் சோரோ இல்லை ப்ரெஷர் அல்சராவோ வரதுக்கான அதிக சான்ஸ் இருக்குங்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2வது ஸ்டேஜுங்கிறது என்னென்னா, அந்த மேல் தோல் லைட்டாக வந்து பாதிக்கப்பட்டு, நம்ம எப்படி சுடுதண்ணி ஊற்றியிருந்தாலோ இல்லை புண் காய்ந்து அதுக்கப்புறமா வரக்கூடிய அந்த தோல் பார்த்துருப்போம்ல, ஒரு பிங்க் கலரில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு வர ஆரம்பிக்கிறது தான் செகண்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜுங்கிறது வந்து நமக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். நம்ம ரெகுலராக செக்கப் பண்ணும்போது லைட்டாக அது வந்து வந்திருக்கிறது தெரிய ஆரம்பிக்கும். அது வேறு ஏதோ கொப்பளம்னோ ஏதோன்னு சொல்லி விட்டுற வேண்டாம். 3வது ஸ்டேஜுங்கிறது என்னென்னா, இந்த தோலையும் தாண்டி மைல்டாக ஒரு பல்ல ஆரம்பிச்சிடும். நம்ம தோலுக்கு அடியில் வந்து நம்ம கொழுப்பு இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்சுக்கே வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுலேயே வந்து கொஞ்சம் அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் மோசமாக இருக்குங்கிறத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா ஸ்டேஜ் 4 அளவுக்கு போயிருச்சுன்னா, ஸ்டேஜ் 4ங்கிறது கம்ப்ளீட்டாக ஓட்டை ஆகிறது, அதாவது தோலையும் தாண்டி சம்டைம்ஸ் தசைகளையும் தாண்டி எலும்புக்கே கூட போகிறது. பல பேருக்கு வந்து எலும்பு கூட வெளியில் அப்படியே தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இந்த ஸ்டேஜில் வந்து சம்டைம்ஸ் அது சரி பண்ணுறதுக்கு சர்ஜரியோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது பெரிய ஒரு மருத்துவ ஆலோசகர் மூலமோ ஏதோ ஒரு மூலமாக மட்டும்தான் நம்மளால் ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணி தான் அதை வந்து முடிகிற அளவுக்கு நமக்கு வந்து வந்துடும். ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வெளிப்புற விஷயங்கள் என்னென்ன மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டில் வந்து இந்த பொதுவாக இந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு டிஸ்சார்ஜ் ஆகிறாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஏர்பெட் கொடுப்பாங்க.
இந்த ஏர்பெட் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. இல்லை நம்ம வயசானவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் பெரிய சிக்கலே இங்கே நடக்குது. ஏன்னா அவங்க வீட்டிலேயே இருக்காங்க, வீட்டிலேயே இருந்து படுக்க போகிறாங்க. ஸோ இப்படி படுக்கையாகிறவங்களுக்கு ஏர்பெட்டோ இதோ சம்டைம்ஸ் நம்ம கொடுக்க முடியாது. இல்லை ஏர்பெட்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அது இப்போ சூடு வேறு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுறதுங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்படி இதில் மேனேஜ் பண்ணலாம், ஏர்பெட் இல்லாத சமயத்தில் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்கள தலகாணி வச்சு ப்ராப்பராக அப்பப்போ சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு பொசிஷனில் மாற்றுறது. அதாவது ஒரு நேரம் மேலே பார்த்த மாதிரி படுத்துருக்கிறது, அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து மேலேயும் சைடுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பொசிஷனில் படுக்க வைக்கிறது இங்கே தலகாணி வச்சு, அதுக்கப்புறம் ஃபுல் சைட் டேர்ன் பண்ணி படுக்க வைக்கிறது. அப்புறம் அவங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னா கொஞ்சம் லைட்டாக 1 hour 2 hours ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது என்ன தான் வந்து கஷ்டமான ஒரு டாஸ்க்காக இருந்தாலும் இதை மாற்றி தான் ஆகணும். அதுதான் அவங்களுக்கு வந்து இந்த ப்ரெஷர் சோர் வராமல் இருக்க தடுக்கும். ஸோ வேறு என்ன பண்ணலாம், வேறு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, மெயின் அடுத்த எதிரி என்னென்னு பார்த்தோம்னா, இந்த கான்ஸ்டண்ட்டாக உராய்வு நடக்கிறது. அவங்கள மேலே படுக்க வைக்கும் போதும் கீழே எடுக்கும் போதும் நம்ம என்னென்னா அப்படியே முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன கஷ்டப்பட்டு அவங்களை இழுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அவங்க தோல் இந்த 2 இதுக்கு நடுவில் உராய்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இது பார்க்க வெறும் ஒரு நேரம் நடக்கிற மாதிரி இருக்கலாம், பட் இவங்களுக்கு தொடர்ந்து இது டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ எப்படி நம்மளே ஒரு நார்மலாக ஈவன் ஒரு நம்ம இஸ்லாமிய சகோதரர் எடுத்தோம்னா கீழே அவங்க தொட்டுட்டு எந்திரிக்கிறாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கருப்பாக இருக்கும். அதாவது நம்ம உடம்பு மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், நமக்கு தெரியாமையே அது ஏற்படும். அதே மாதிரி இவங்களுக்கு இப்படி நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க தோல் கொஞ்சம் கொஞ்சமாக உராய்வு ஏற்படும். ஸோ அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் ப்ரிவெண்ட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அவங்கள பிடிச்சி இழுத்து மேலே தள்ளுறதுக்கு பதிலாக கீழே இருக்கிற பெட்ஷீட்டை எடுத்து தள்ளலாம். ஈவன் இந்த பெட்ஷீட்டுக்கு நடுவில், பெட்ஷீட்டுக்கும் பெட்டுக்கும் நடுவில் நம்ம அந்த பெரிய கவர் இருக்கு இல்லையா, பெரிய பாலித்தீன் கவர், பெரிய சாக்குக்கு வர பெரிய கவரை, இல்லை பெட்டுக்கு வர கவரே கூட இருக்கும், அந்த கவரை இந்த வெட்டி கீழே போட்டு அதை ரோல் பண்ணி உள்ளே நுழைச்சி அதை பிடிச்சி நீங்கள் நகர்த்துனீங்கன்னா அது பெட்டுக்கு இதுக்கு நடுவில் ஈஸியாக வழுக்கிட்டு போகும். பெரிய அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு கூட பண்ண வேண்டாம். இது உங்களுக்கு வீட்டுக்கு வர ஃபிசியோதெரபிஸ்ட்டோ இல்லை நர்ஸோ இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு தெரியலாம். அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட ஃபிசியோதெரபிஸ்ட்டோ இல்லை நீங்கள் எந்த செக்கப்பும் எடுக்கல எதுவுமே பண்ணலைன்னா கூட ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள். எப்படி அவங்கள வந்து மேலே தள்ளி படுக்க வைக்கிறது, எப்படி உங்களோட உடம்பில் எந்த பிரச்சனையும் வராமல், உங்களுக்கு முதுகு வலியோ, ஏன்னா உங்களுக்கும் உங்கள் உடம்பையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த முக்கியமான விஷயமே பேஷண்ட்டை பார்த்துக்கிறவங்களோட உடம்பும் நல்லபடியாக பார்த்துக்கணும். நீங்களும் பாதிக்கப்படக்கூடாது, அவங்களும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அது மாதிரி எப்படி கஷ்டப்படாமல் நம்ம அவங்கள அழுத்த தள்ளலாம், எப்படி பெண்ட் பண்ணாமல் முதுகு வலி வராமல் பண்ணலாங்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் என்னென்னங்கிறத ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு நல்லபடியாக தெரியும். அவங்கக்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக சொல்லி தருவாங்க. அடுத்த வெளிப்புற ஃபேக்டராக என்னென்ன பண்ணலான்னா, இவங்களுக்கு அதிகமாக இந்த யூரின் போய்கிட்டே இருப்பாங்க, அந்த டயப்பர் ஃபுல்லாயிரும், டயப்பர் நிறைஞ்சிரும். அதிக நேரத்தில் ஈரமாகவே இருந்துட்டு இருந்தாங்கன்னா ஈரமாக இருக்க இடத்துல இன்ஃபெக்ஷன் படிய ஆரம்பிக்கும், நோய் தொற்றுகள் வர ஆரம்பிக்கும். இந்த நோய் தொற்றுகள் அரிப்பு ஏற்படுத்தும். இந்த அரிப்பே அவங்க அதிகமாக சொரிய ஆரம்பிப்பாங்க. இந்த சொரிச்சல் தோலை வந்து டேமேஜ் பண்ணும். இந்த டேமேஜ் ஆன தோல்லேருந்து மறுபடியும் பிரச்சனைகள் உருவாகலாம். ஸோ எப்பயுமே அவங்க நீட்டாக க்ளீனாக தொடச்சிக்கிட்டே இருக்கணும், டயப்பர் சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி விஷயத்தை பார்த்துக்கோங்க. அடுத்த ஃபேக்டர், ரொம்ப ட்ரையாக இருந்தால், அதாவது இந்த குளிர்காலங்கள்லையோ இல்லை வறட்டு பனி இருக்க நேரத்துலையோ என்னென்னா தோல் ட்ரை ஆகி ஒரு மாதிரி வெடிப்பு வந்த மாதிரி ஆயிரும். இந்த வெடிப்புமே கூட அடுத்தது நோய் தொற்று வர ஆரம்பிக்கிறதுக்கும் அவங்களுக்கு அரிப்பெடுக்கு சொரியறதுக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கும். அதுவும் வீக்கம் இருக்கிற இடமா இருந்ததுன்னா ஈஸியாக வந்து தோல் உடையும், ப்ரெஷர் அல்சர் வர்றதுக்கு இதாக இருக்கும். ஒன்று, அதிகம் பேர் வந்து இதை நோட் பண்ண மாட்டுறாங்க. நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்துட்டேன், ஏர்பெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. ஏர்பெட் இருக்கனால ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி விட்டுறாங்க. ஈவன் பொசிஷனே மாற்றினாலும் எல்லாமே பண்ணாலும் முதல்ல அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாருங்கள். அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு காட்டனா, அந்த ட்ரெஸ்ஸு வந்து எங்கேயாவது அழுத்துற இடங்கள் இருக்கா, முக்கியமாக இடுப்பு இடத்துல வந்து அந்த எலாஸ்டிக் இருக்க மாதிரி இருக்கா, ரொம்ப அழுந்திக்கிட்டு இருக்காங்கிறத வந்து பாருங்கள். டயப்பரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மடிஞ்சிருக்கும், டயப்பர் சம்டைம்ஸ் வந்து சுருளான மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு கசங்கி உள்ளே மாட்டியிருந்தாலும் அது கோடு கோடாக உருவாக்கும். அது மட்டும் இல்லை, கடைசியில் அந்த பெட்ஷீட்டு கீழே இருக்க ஷீட்டுகளெல்லாம் கூட மடிஞ்சு ஒரு மாதிரி சுருக்க விழுந்திருந்தால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அறுக்க ஆரம்பிக்கும். இது வந்து பிரச்சனை வரும். அதனால் அதையும் வந்து கவனமாக வச்சுக்கோங்க. வெளிப்புறத்தில் இதெல்லாம் முடிஞ்சுது. அடுத்தது பேஷண்ட்டுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம். பேஷண்ட்டுக்கு ரெகுலராக நீங்கள் என்ன தான் டைம் ஆனாலும் அவங்க காலையிலையும் நைட்டும்
2 நேரமும் அவங்களுக்கு வந்து தொடச்சி விடுங்க. அவங்களோட முதுகு இந்த மாதிரி இடங்களை வந்து ஈர துணியை வச்சு தொடச்சிட்டு, முக்கியமாக மறுபடியும் ட்ரையான ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுக்கணும். அதே மாதிரி ஆயின்மெண்ட், லோஷன் இந்த மாதிரிலாம் போட்டு அதை க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து கிருமிகள் எதுவும் வராது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்க முடியும். பேஷண்ட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் தண்ணி, ஆகாரம் நல்லா கொடுங்க. யூரின் விஷயங்களை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு யூரின் பேக் லீக் ஆகுதா, இல்லை யூரின் வேறு எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கா, மோஷன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டு வச்சுருக்காங்களா, இல்லை க்ளீன் பண்ணும்போது கூட மோஷன் க்ளீன் பண்ணும்போது கூட முடிஞ்ச வரைக்கும் இதான நல்ல ஒரு வெட் வைப் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டான கிளாத்து வச்சு துடைக்கிறதோ இந்த மாதிரி அழுத்தி துடைக்கிறது இந்த மாதிரி பண்ணாமல் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா ரிப்பீட்டடாக அவங்களுக்கு துடைச்சிக்கிட்டே இருக்கும்போது தெரியும் குழந்தைங்களுக்கோ இல்லை யாருக்கோ. உங்களுக்கே நம்ம மூக்கு சிந்தி ஒரு வாரம் நமக்கு சளி பிடிச்சிருக்கு, 3 நாள் நம்ம சளி பிடிச்சிருக்குன்னா நம்ம மூக்கில் எவ்வளோ புண்ணாகுன்னு தெரியும். அப்போ இவங்களுக்கு ரெகுலராக நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ புண்ணு வருங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்துருச்சு இல்லையா? இப்போது இந்த ஸ்டேஜில் என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்கும் போது நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கும் போது நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணலான்னா, ஆரம்பத்தில் அது கவனமாக வச்சுக்கோங்க. அதுக்கு ஆயின்மெண்ட் இல்லை மாய்ஸ்சரைசர் அது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து உங்கள் நர்ஸ்கிட்டேயோ இல்லை உங்களோட டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணுறவங்களோ இல்லை நீங்கள் ஃபேமிலி டாக்டர் யாராவது வச்சுருக்கீங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கி அப்ளை பண்ணுங்கள். அதுலேயே வந்து ஓகே ஆயிரும். பட் ஆனால் மைண்டில் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் ஆயிடுச்சு, இனி என்னென்னலாம் மாற்றங்கள் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. 2வது ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இதுலேயும் முடிஞ்ச வரைக்கும் ஆயின்மெண்ட் இந்த மாதிரி க்ரீம்ஸ் இதெல்லாம் போட்டு அவங்கள இது பண்ணலாம். 3வது ஸ்டேஜுங்கும்போது முடிஞ்ச வரைக்கும் நர்ஸோட ஹெல்ப்போ இல்லை ஒரு மருத்துவ ஆலோசகரோட ஹெல்ப் எடுத்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா அவங்க வந்து அதை பார்த்துட்டு அதில் எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லை ஏதாவது அது மாதிரி சீல் இருக்கா ஏதாவது ஆயிருக்கான்னு பார்த்துட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி க்ரீம் தருவாங்க. அவங்க அதை ட்ரெஸ்ஸிங் எப்படி போடணும்னு சொல்லி தருவாங்க, அந்த இடத்த எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறது சொல்லுவாங்க. 4வது ஸ்டேஜுங்கும்போது கண்டிப்பாக ஓட்டை விழுந்துருச்சு இது மாதிரி இருக்குன்னா விட்டு வைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு மருத்துவரை போய் பாருங்கள். ஏன்னா இதில் 4வது ஸ்டேஜ் ஒரு இடம் ஒரு புண்ணு தானேன்னு சொல்லி நினச்சி விட்டுடலாம். அதே புண்ணு அந்த இடத்துல இருக்கிற புண்ணோட செப்டிக் வந்து ரத்தத்தில் கலந்ததுன்னா செப்டிக் ஷாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப கொடிய ஒரு பிரச்சனையை வந்து வரும். இது வந்து அவங்களுக்கு உயிரையே பாதிக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். பயப்படுத்துறதுக்காக சொல்லலை, பட் முன்னாடியே காப்பாற்றுறது நல்லது. சரி, இது வந்து ஒருவேளை நம்ம இந்த ப்ரெஷர் சோரை பார்க்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் இல்லாட்டியும் உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன ஒரு கொப்பளை வந்தால் அவங்களுக்கு எவ்வளோ வலி இருக்குன்னு. ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கோ இல்லை வயசானவங்களுக்கோ இது சொல்ல தெரியாமல் போகலாம். இது வந்ததுன்னா வலி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சிலவங்களுக்கு குணமே ஆகாமல் கூட இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு இதுதான் இறுதி கட்டமாக இருந்தால் கூட அவங்க இறுதி கட்டத்தில் கூட அவங்கள நல்லபடியாக அனுப்புறது தான் நம்மளோட கடமை. அவங்க வலி இல்லாமையும் எந்த கஷ்டத்து இல்லாமல் இருக்கணும். இல்லை அவங்கள வந்து நல்லபடியாக ரெடியாக இருக்காங்க, ஒரு யங் ஏஜ் தான் இல்லை நார்மலாக இருக்கவங்க அப்படின்னா கூட அவங்களோட பிரச்சனையை தாண்டி இந்த பெட் சோர் இந்த ப்ரெஷர் அல்சரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது. ஈவன் அவங்களோட மெயின் பிரச்சனைகள் நம்ம சால்வ் பண்ணிட்டா கூட இந்த பிரச்சனையில் வந்து கிளியர் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் இந்த விஷயம் இப்போ சொல்கிறேன்னா, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டோட விஷயம் வந்து நான் படித்தேன். அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெட் சோறுனால் இது வந்து ஓட்டையாகி எல்லாம் ரெடி ஆகிட்டார், வீட்டுக்கும் போயாச்சு. ஓரளவுக்கு ஆகும்போது அப்போ தான் அது ஹீல் ஆகிட்டு வருதுங்கும்போது அதில் இருக்க செப்டிக் ஏதோ ஃபார்ம் ஆகி அந்த செப்டிக் ரத்தம் ஃபுல்லாக செப்டிக் ஷாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான உடம்புல வர பெரிய மாற்றம் அது. அது வந்து லைஃப் த்ரெட்டனிங்காக கூட இருக்கும், உயிருக்கே பாதிக்கக்கூடிய ஒரு விஷய அளவுக்கு போகும். பட் அந்த அளவுக்கு போய் இப்போ மறுபடியும் ஓகேயா இருக்காரு, அந்த மாதிரி வந்துட்டார். பட் ஒருவேளை அது இப்படியும் கூட போகலாம். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து நான் அந்த வீடியோவே போடுறதுக்கான ஒரு முக்கியமான இதுதான். ஃபைனலி என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேஷண்ட் எந்த அளவுக்கு முக்கியம், இல்லை படுத்திருக்கவங்களோ இல்லை இந்த மாதிரி பெட்டிடனாக இருக்கவங்க பெட்டிலேயே படுத்திருக்கவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்க முக்கியமோ அதை பார்த்துக்கிறவங்களும் ரொம்ப வந்து முக்கியம். அவங்கள வந்து சில பேர் நான் வந்து பார்த்துருக்குறேன். சம்டைம்ஸ் ஒரே ஒரு பர்சன் தான் அந்த வீட்டில் இருக்க ஒரு லேடியாக இருப்பாங்க, ஒரு பெண்மணி. அவங்களே தான் அந்த இவங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்களே தூக்குவாங்க, அவங்களே இது பண்ணுவாங்க. ஒரு வேளை ஏதாவது மிஸ் ஆனால் கூட வந்திருக்கிற கணவர்களோ இல்லை அந்த வீட்டில் இருக்கிற ஆண்களோ அவங்கள திட்டுறதா இருக்கட்டும், எல்லாம் சேர்ந்து ஏன் இதை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேற அப்படி இப்படின்பாங்க. ஈவன் நர்ஸ் வருவாங்க, நர்ஸ் வந்து ஒழுங்காக பண்ணலன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களையும் ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கிறது விஷயம் கிடையாது. வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் இவங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டோ இல்லை ஒவ்வொரு டைமும் மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஒருத்தவங்களுக்கே ஓவர்லோட் ஆகாமல் போகும். ஏன்னா ஒரு பேஷண்ட் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்கள தூக்கி மேலே படுக்க வைக்கிறதா இருக்கட்டும், எது பண்ணுறதா இருந்தாலும் நமக்கும் முதுகு இருக்குது, நமக்கும் பிரச்சனைகள் வரும்.
இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட செலவுகள் இருக்கலாம், ஏகப்பட்ட கடன் பிரச்சனைகளோ இல்லை ஏகப்பட்ட இதுக்கு நடுவில் பொருளாதார ரீதியாக பல ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கே உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நமக்கு கஷ்டமாக இருக்கலாம், இல்லை இதை பார்த்துக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் போகக்கூடிய தருணம் தான் இது. இது வந்து ரொம்ப கஷ்டமான தருணம் தான். ஒவ்வொருத்தவங்களுக்குமே மைண்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கே ஏன் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், இங்கே வந்து இப்போ ஒரு பேஷண்ட் டாய்லெட் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது, மோஷன் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, நான் பல பேர் பார்த்துருக்கேன். சிலவங்களுக்கு வந்து இது சங்கடமாக இருக்குது, அதை வந்து க்ளீன் பண்ணணுமா, எனக்கு வந்து குமட்டுது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் இங்கே யூகே பொறுத்த வரைக்கும் நான் பார்த்துட்ருக்கேன் என்னென்னா, இங்கே ஒரு வேளை பேஷண்ட் இவங்க பார்க்க போகும்போது பேஷண்ட் வந்து டாய்லெட் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபிசியோவாக இருக்கட்டும், அவங்க மேனேஜர் லெவலாக இருந்தால் கூட பேஷண்ட் பார்த்துட்ருக்க நேரத்தில் அவங்க டாய்லெட் போயிட்டாங்கன்னா, கூட நர்ஸோ யாரும் இல்லைன்னா அவங்களே தான் க்ளீன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க யோசிக்கிறது என்னென்னா, அது பேஷண்ட் அங்கே இடத்துல கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு அதை சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அவங்களே க்ளீன் பண்ணுறாங்க. நல்லபடியாக க்ளீன் பண்ணி, முகம் சுளிப்பு இல்லாமல் க்ளீன் பண்ணி நல்லபடியாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறது நல்லது. ஏன்னா இதை போகிறவங்களுக்குமே வந்து இது சங்கடமாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இதை வந்து இவங்களை பண்ண வைக்கிறோமேன்னு சொல்லி அவங்களுக்கே ஆல்ரெடி ஏன்டா இப்படி பண்ண வைக்கிறோங்கிற மாதிரி தான் அவங்களும் நினைப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் சிறிதளவு கூட நீங்கள் முகம் சுழிச்சிங்கன்னா அதுக்கு வந்து அவங்க ரொம்பவே வந்து ரொம்ப காயப்படுத்தும். இந்த மோப்பக்குழையும் மனுச்சம் நோக்குக்குழையும் விருந்துங்கிறது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி வந்து நம்ம பேஷண்ட்டுக்கு செய்கிற பணிவிடைகளோ இல்லை வீட்டில் பெரியவங்களுக்கு செய்கிற பணிவிடைகளில் நம்ம சிறிதளவு நம்ம முகம் சுழிச்சாலும் அவங்களுக்கு வந்து ஏன் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம், இல்லை இவங்களுக்கு ஏன் பாரமாக இருக்குங்கிற ஒரு தாட் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் சிலவங்களுக்கு இருக்கலாம், சிலவங்களுக்கு வந்து ஒரு வேளை அவங்களுக்கு சென்சேஷனாகவே வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணுறதோ ஒரு அருவருப்புத்தன்மை அதிகமாக இருக்கலாம், இது நார்மல். ஸோ அப்படி இருக்கவங்களா இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் மாற்றுங்க, வேறு யாராவது ஃபைன் பண்ணுங்கள். அதில் ஃபேமிலிக்குள்ளே ஆண் பெண் இந்த மாதிரி பேதமை பார்க்காம, ஈகோ பார்க்காம, ஈவன் உங்கள் குழந்தைங்களே வந்து ஒரு வேளை காலேஜ் போகிற அளவுக்கு இருக்காங்க, பெரிய பசங்களாக இருக்காங்கன்னா அவங்களையும் இன்வால்வ் பண்ணுங்கள். எல்லாம் சேர்ந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிங்கன்னா, மொத்தமாக சேர்ந்து ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் இதை ஓவர் கம் பண்ண முடியும். ஓகே, இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக அவங்களும் ரெடி ஆவாங்க. இருக்கிறவங்க உங்கள் உடம்பையும் மனதையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் படுத்திருக்கவங்களோ இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்கவங்களோ கண்டிப்பாக நல்ல இதோட குணமாவாங்க. அதே மாதிரி உங்கள் வேண்டுதல்கள் இருக்கும், என்னோடதும் இருக்கும். நல்லபடியாக முயற்சி பண்ணுங்கள். அன்பு ஒன்று மட்டும்தான் எல்லா மருந்து எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயத்தை வந்து குணப்படுத்துங்கிறத வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம். உங்களுக்கு இருக்கிற அன்பே உங்களுக்கு அதை சொல்லித்தரும். பார்க்கலாம்.